கருவேப்பிலை பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கலந்து நான் எடுத்திருக்கேன். அது ஒரு கப் போட்டுக்கோங்க. அதோட உளுத்தம்பருப்பு ஒரு கப் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட மல்லி 20 கிராம், ஜீரகம் 20 கிராம் போட்டு ஒரு வறுத்துட்டு மிளகாய் 20 எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா, காரம் வேணும்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கோங்க. அதோட பெருங்காயம் 1/2 ஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சைப்பழ அளவு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டு வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்ட வாட்டி அதையும் எடுத்து தட்டையில் வச்சுட்டு கருவேப்பிலையை காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு வறுவல் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் இது ரொம்ப அனல் வச்சு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி வீட்டில் இது நிழல்லையே காய வச்ச எடுத்தது தான். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சட்டியோட சூட்லேயே இதை வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கருவேப்பிலை போட முடியலன்னா ஒரு சுற்றி கருவேப்பிலைக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சி அந்த பாக்ஸ் நிறைய வந்துடும். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான ஒரு கைப்பிடி உப்பு அதில் சேர்த்திக்கோங்க. அரைச்சதும் சூடாக இருக்கும். அதை 2 தட்டையில் போட்டு நல்லா ஆற விட்டு எடுத்து கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. 1 மாதம்னாலும் கெடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.